ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா அருண் அவர்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்து நிறைய பிரளயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு தம்பின்னு சொல்கிறதும் நம்ம முத்துக்குமார் அண்ணன் அப்படி அப்படியே கெஞ்சி என்ன வேறு வழியே இல்லாமல் பேசுகிறதும் இவர் போய் அவருக்கு முத்தம் கொடுக்குறதும் என்னடா இது ஒரே அன்யூஷுவலாக இருக்குது. ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா கிழக்கே தோன்றியும் சூரியன் மேற்கில் மறைவது வந்துட்டு ஆப்போசிட்டில் மாறுமா? மாறாது. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேராது. அந்த மாதிரி தானே இருந்தாங்க. எப்படி திடீர்னு வந்துட்டு கரெக்டாக ஒரு 10, 15, 20 நிமிஷத்தில் வந்து எப்படி மாறுச்சு எல்லாமே ஒன்றுமே புரியலையே. அதுவும் அவங்க அப்பா வந்து திடீர்னு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, டேய் இவன் உனக்கு ஒரு தம்பிடா அப்படின்றாரு. ஆனால் இத்தனை வருஷமாக இவங்க யாருன்னே தெரியாது. சரி வந்தவங்க அவங்க அப்பா அம்மா முத்துக்குமாரோட அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் ஒரு பக்கத்து ஊர், அது மட்டும் உண்மை. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மேட்ரு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அதனால் நிறைய பேருக்கு எல்லாம் டவுட்டு. அதனால் நம்மளாம் என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு என்ன தோணுச்சு, அவருக்கு ஓட்டை வந்துட்டு இவர் வந்து வாங்குறதுக்கும் இவரோட கெட்ட பேரை வந்துட்டு மாற்றுறதுக்கும் ஏதோ ஒரு பிளான் போகுதுன்னு சொல்லியிருந்தோமா இல்லையா? இப்போ என்னென்னா நம்மளுடைய அருணோட அப்பா வந்துட்டு உள்ளே வரும்போதே இவர் ரிசீவ் பண்ணுறாரு பாருங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அதாவது அங்கே கார்டன் ஏரியாவில் பேசிவிட்டு உள்ளே கூப்பிட்டு வருவார், வாங்கப்பா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கூட வந்து டிக்கெட்டு பண்ணார், நான் எனர்ஜி வின் பண்ணிடுவோம்ப்பா அது இதுன்னு சொன்னார் பாருங்கள். போயிட்டு அந்த தலைவாசலேருந்து உள்ளே வந்து ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து கையில் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ இதை கவனிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லையம்மா இது மாதிரி எதுவுமே கவனிக்கலன்னு. இப்போ பார்த்தா திடீர்னு அந்த வீடியோ தான் வைரலாக போயிட்டுருக்கு. பார்த்தா எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது கையில் வந்து இந்த பேப்பரை பிடி, ரகசிய குறிப்பு இதில், அதாவது தீபாவளி பரிசு காத்திருக்கிறது, நைட்டு 1 மணிக்கு பிரித்து படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதில் கொடுத்துருக்காப்புல. அதில் என்ன கொடுத்தா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே ஃபுல்லாக ஃபன் மோடுக்கு மாறிட்டார். ஒரு வேளை வந்துட்டு வெளியிலேருந்து ரகசிய குறிப்பு வந்திருக்குமான்னு தெரியல. இந்த மூஞ்சி சரியில்லை, இதனால் நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் தான் வெளியே போயிட்டுருக்கு. நீ சிரித்த மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க, நல்லா பேசு, நீ யார்கிட்டையும் சண்டை வச்சுக்காத இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்குமா. அதுவும் முத்துக்குமார்கிட்ட பெருசாக மோதிக்க வேண்டாம், அவனை எவ்வளோக்கு எவ்வளோ நீ நட்பாக பழகுறியோ அது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ரகசிய குறிப்பு வந்திருக்கும் போல இருக்கு. மேபி அந்த பேப்பர் வாங்கினோடனே அவர் போனார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலான சேஞ்சு. அப்பப்போ முத்துக்குமார்கிட்ட வந்து பேசுகிறாரு, முத்துக்குமாரை கட்டி பிடிக்கிறாரு. ஒன்றுமே புரியல நம்மளுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே முத்துக்குமார் தான் அங்கே இருந்தார். அது என்ன அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னவொடனே எல்லாமே மாறிடுமா? எனக்கு ஒன்றும் புரியல. கூடவே வந்துட்டு இதன் மூலமாக முத்துவை கவுத்து இவர் மேலே வரலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்குது போல இருக்குது. பட் முத்துவோட ரசிகர் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காங்க. இதனால் வந்துட்டு அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதன் மூலமாக இவங்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்பு வரப்போகுது. காரணம், சுற்றி இவ்வளோ கேமரா இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பேப்பரை கொடுக்குறாரு. இவர் வந்துட்டு எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க பாருங்கள். எல்லாம் பெரிய சண்டைக்காரங்க. சண்டையில் வந்துட்டு இவன் உன்னோட பிரதர் சொன்னோன்னே அண்ணன் அப்படின்னு இது விடுவாங்களே. கூட பிறந்த பிரதர்னாவே பலான்னு ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பேசி தீர்த்துக்கலான்னுவாங்க. இது தூரத்தை சொந்தமாக அங்காளி பங்காளியா ஒன்றும் புரியல. சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். முதல்ல இதை எப்படி அலோவ் பண்ணாங்க பிக் பாஸ் டீம், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வெளியில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரூல். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு ரூலே இருக்குது. ஆனால் இவங்க ரகசிய குறிப்பு மாதிரி பேப்பரே கொடுக்குறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் நம்மளுக்கு 1 hour எபிசோட் இதை காமிக்கவே இல்லை, 24/7 தான் இருக்குது. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.